ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இந்த சாயப்பா சொல்கிறத கேட்டீனா கண்டிப்பாக இன்னும் 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சரியாயிரும் இன்னைக்கு சரியாயிரும் தானே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக போராடிக்கிட்டு இருக்க. இன்னையோட உன் கஷ்டங்கள் எல்லாமே தீரத்தான் போகுது என் செல்லமே. எத்தனை நாட்களாக நீ கர்ம வினைகளை நினச்சி மனசு சோர்ந்து போயிருக்கன்னு பார்த்துட்டு தான் உனக்கான உதவியை செய்ய ஓடி வந்திருக்கேன். உன் மனசாலையும் உன் சொல்லாலும் செயலாலும் நீ நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எப்படி பலன் கிடைக்காம போகும்? இதோ உனக்காகவே உதவி செய்வதற்காக இந்த சாயப்பாவை ஓடி வந்துட்டேன். நீ செஞ்ச நன்மைகள் எல்லாமே இப்போ உனக்கு பலன் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. இந்த நல்ல நாள் முதலாகவே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாளாக இருக்க போகுது. நீயும் உள்ளத்தில் நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை வழிநடத்தி செல்லும் சக்தியாக இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உன்னை தேற்றி உனக்கு தோழமையாக நான் இருந்து தந்தையாகவும் தாயாகவும் தோழனாகவும் தோழியாகவும் உனக்கு பாதுகாவலாகவும் குருவாகவும் கூட இந்த சாயப்பா நான் தானே இருக்கேன். கண்டிப்பா உன் பக்கத்திலேயே நான் இருந்து உன் கையை பிடிச்சி வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் உன் வாழ்க்கையில் நீ சேர வேண்டிய இடத்துல உன்னை வெற்றியாளனாக உட்கார வைக்கிறேன். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் நல்லதையே பேசு, நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேளு. அதே போல் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனசும் உனக்கு இருக்கட்டும் என் செல்லமே. உன் மனசும் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்க தான் போகிறேன். நீ எப்போதும் உன் வீட்டில் என்ன நடக்குதுன்ற விஷயத்தையும் வெளியே பேசாத. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தையும் நீ விவாதிக்க தேவையில்லை. யார் வீட்டில் என்ன நடந்தால் உனக்கு என்ன? அவங்கவங்க கஷ்டமோ நஷ்டமோ அவங்கவங்க தான் சமாளிக்க போகிறாங்க. அதை கதையாக நீ கேட்குறதால மட்டும் கஷ்டங்கள் தீர்ந்துட போகிறதில்ல. உன் கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதாலையும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகிறதில்ல. அதனால் உன் வாழ்க்கையின் நன்மைகளுக்கான விஷயங்களை மட்டும் யோசித்து நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். சில பேர் உன் வாழ்க்கையில் செஞ்ச ஏமாற்றமும் துரோகமும் அவர்களை மன்னிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு உன் மனசில் சில வருத்தங்களை கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியும். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு தேவையான விடுதலையையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்குறேன். எப்போதுமே நீ எல்லாருக்கும் நன்மையை தான் செய்கிற. ஆனால் அது அவர்களுக்கு தப்பாக தீங்கா பிரச்சனையாக மாறுதுன்னா அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? தேவையில்லாமல் உன் மனசை பாரமாக்கிக்காதே. இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படியும் நல்லது கிடைக்கும்படியும் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் வேலை செஞ்ச இடத்துலையும் சரி, அல்லது பக்கத்து வீட்டில் எதிரில் இருக்கவங்களும் சரி, யார் எப்படி இருந்தாலும் நீ யாரிடமும் சண்டை போடவோ விவாதிக்கவோ வேணாம். அடுத்தவங்களே கூட அவங்க சொல்லாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அதை மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காம அதை போட்டு மனசை குழப்பிக்காம கடந்து போக தயாராகு. உன் மனசில் நீ வைராகியத்தை வளர்த்துக்கிட்டு முன்னேறும்போது இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எத்தனை சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் சரியாயிடுமே செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே போதும், இந்த சாயப்பா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். எத்தனை சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் நீ அமைதியோட பொறுமையோடு இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உறுதியாக உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்கி கொடுப்பேன்.
ஒரு சின்ன விதைக்குள்ள பெரிய ஆலமர விருட்சமே ஒளிஞ்சு இருப்பது போல உன் வாழ்க்கையிலையும் நீ சாதாரணமாக இப்போ அமைதியாக இருக்கக்கூடிய இந்த விதையானது எவ்வளவு பெரிய நல்ல பலனை கொடுக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. நீ பொறுமையாக இருந்தா இந்த சாயப்பா உன் வாழ்க்கைய பொக்கிஷமாக மாற்றி காட்டுறேன். அவசரமும் நம்பிக்கையும் உன் மனசை ஆட்டி படைச்சா நடக்காததை நினைத்து நடக்கும் போல பல விஷயங்கள் உனக்குள்ள யோசனைகள் வரும். அதனால தான் அவசரப்படவும் வேணாம், நம்பிக்கை கொள்ளவும் வேணாம். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். பொறுமையையும் நம்பிக்கையும் நீ கடைபிடிக்கும் போது கண்டிப்பா உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்தே தீருமே செல்லமே. எப்போதுமே நீ பேசுறத மட்டுமே மற்றவங்க கவனிக்கணும்னு நினைக்காம மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத அமைதியாக இருந்து கவனிச்சு கேட்டுப்பாரு. இறைவனை தேடி பணத்தை தேடி வாழ்க்கையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க மனிதர்களின் உள்ளுக்குள் அடங்கி இருக்கும் சோகமான குமுறல்கள் என்னன்னு உனக்கும் புரியும் அல்லவா? எல்லார் வாழ்க்கையிலையும் சம்பாதிக்கணும், சேர்க்கணும், சந்தோஷமா வாழணுன்றதான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பதற்கு மாறாக அவங்க வாழ்க்கையில வலியும் வேதனையும் தான் இருக்கு. உன் வாழ்க்கையிலையும் நீ சிரிப்பில் மறைச்சு வச்சிருக்க கண்ணீரையும் கோபத்தில் ஒளிச்சு வச்சிருக்க பயத்தையும் இந்த சாயப்பா நான் அறிவேன். நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கு துணையா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன்னுடைய மௌனம் மற்ற மனிதர்களை பற்றி உனக்கு புரிதலை உண்டாக்கும். உன் வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கிறதுக்குமே கூட அதுவே உனக்கு வழிகாட்டும் என் செல்லமே. மற்றவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் நீ ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது. மற்றவங்க வேணும்னா உன்னை முன்னேற விடாமல் தடுக்கலாம், உன் உயர்வுக்கு முட்டுக்கட்டை போடலாம். ஆனால் நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட அடுத்தவர்களின் உயர்வுக்கு வழிவிடு. உன் சுயமரியாதையை யாரும் மிதிக்க விட்டுறாத. நீ சுயமரியாதையோட அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு உன்னதமான வாழ்க்கையை வாழ தயாராகு. அவமதிப்பை சகிக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலோ அவமரியாதை செஞ்சாலோ அவர்களை விட்டு தூரமாக விலகிப்போ. எப்போதும் எல்லாருக்கும் சுலபமாக லேசாக கிடைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துட வேண்டாம். கொஞ்சம் தேடி உன்னை வந்து பார்க்கட்டுமே, கொஞ்சம் தேடக்கூடிய ஆளாக நீ இருந்தினாதான் உனக்கு மரியாதை கிடைக்கும். உன் மரியாதையை நீ தக்க வச்சுக்கும் போது உன் உயர்வை காத்து இந்த சாயப்பா உன்னை ஜெயிக்க வைப்பேன். எந்த உறவு உன்னை உண்மையாகவே நேசிக்கிறாங்க, எந்த உறவு உன் உயர்வுக்கு வழி செய்வாங்கன்ற அனைத்தையும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் கூட இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ உன்னை சீர் செய்து கொண்டாலே, உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டாலே இந்த பிரபஞ்சம் தானாகவே உனக்கான மனிதர்களையும் உனக்கான வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துடும். வெற்றிங்கிறது யாருக்குமே திடீர்னு வந்து கிடைக்கிற விஷயம் அல்ல. அது ஒரு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விஷயம். நீ நம்பிக்கையோட அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உன் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சி அவ்வளவு சுலபமாக வாழ்க்கையில் வந்ததில்லைன்னு எனக்கு தெரியும். எத்தனையோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பங்களை அனுபவிச்சு தானே இப்போ ஓரளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்க. இன்னும் நீ நல்லபடியாக சந்தோஷமாக சுகமாக வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். சோகத்தை வெளிக்காட்டி யாரையும் சோதிக்க வேணாம், யாரையும் கஷ்டப்படுத்த வேணான்னு உன் சோகங்களையெல்லாம் நீ மனசுலையே வச்சுக்கிட்டு நீ தனி ஆளாக கஷ்டப்படுறன்றது எனக்கு தெரியும். துன்பத்தை உணர்பவர்களை விட அதை ரசித்து காயப்படுத்தும் துரோகிகளும் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க. ஒரு விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் அதை பற்றி விசாரிக்கிறவங்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டாம். உன் வீழ்ச்சியில் கேலி செய்த வீணா போன அந்த உறவுகளுக்கு நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டணுங்கிறத மட்டும் வைராகியமாக உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை பார்த்து பொறாமப்பட்டு வாழ்பவர்கள் நீ துன்பப்படணுன்றதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னால் நீ மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்து காட்டணும். இந்த சாயப்பா
உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கி தரேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை சந்தோஷதாகவும் நல்லதாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சு வெற்றி பெற்று மிக அழகாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு நல்ல கல்வியையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உழைப்பும் முயற்சியும் நல்ல நடத்தையும் கருணையும் தர்மமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையை அழகாக்கும் விதமாக நடக்கும் என் தங்கமே.